இறக்கை டிவி வழங்கும் சிந்தனை நிலா. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பு மரலும் பொடியட்டுமாக என பிரார்த்தனை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய தினம் சிந்தனை நிலா பகுதியினூடாக நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மக்களே, அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். ஏனென்று சொன்னால், நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இறைவனுக்கு அதிகம் பயந்து நடைப்பவர்களில் இறை தூதர்களில் சிறப்புமிக்க இறை தூதர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏத்தி அதன்படி நடப்பவர்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவரே தான் மனிதர் தான், நானும் தவறிழைக்க கூடியவன் தான் என்று அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்விடம் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடியிருக்கிறார்கள். நாம் எந்த நபிகளாரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் எந்த நிலையில் இருக்கின்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு நிலை என்று சொன்னால் நமக்கு எவ்வாறு நிலை? ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேலே நமது பாவங்களை பெருகக்கூடிய இதாத்தான் இருக்கின்றோம். நாம் ஒரு நாளைக்கு 100 முறை அல்ல, 1000 முறை கேட்டாலும் தப்பு இல்லை என்று சொன்னால் அந்த அளவுக்கு பாவத்திலேயே மூழ்கி கொண்டு இருக்கின்ற இந்த கூட்டமாகத்தான் நாம் இருக்கின்றோம். தோழர்களே, உறவுகளே, சிந்தியுங்கள். ஒரு நாளைக்கு நபிகளாரே 100 முறை பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். நாம் அதிகம் அதிகம், இது ரமலானுடைய காலம், இந்த ரமலானுடைய காலத்தில் அமல்களில் நாம் மூழ்க வேண்டும். இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேட வேண்டும். தோழர்களே, தாயை விட பல மடங்கு இறக்க முடியும் அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்புகளை கேட்டு நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்டு நாளை மறுமையில் என்னத்தில் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஒரு நாக்கிட்டு வருவானாக. இந்த கூற்றோடு என்னை சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இணைகளே, நாம் இது போன்ற இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை இறக்கை டிவி எனக்கூடிய தளத்தினூடாகத்தான் நாம் வெளியிட்டு வருகின்றோம். எமது யூடியூப் பக்கத்தினூடாகவும் மற்றும் எமது ஃபேஸ்புக் தளம் மற்றும் நமது டிக்டாக் தளம் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகிய தளங்களில் நமது இந்த இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளை பதிவேற்றி வருகின்றோம். ஆகையினால் எமது இறக்கை டிவியில் அனைத்து தளங்களிலேயும் ஒத்துழைப்புகளை தந்து இந்த சொற்பொழிவுகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் கேட்டுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இறக்கை டிவியோடு.